கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நேராக்குவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, நாங்கள் ஒன்று கூட பலன் தந்தீங்க, நன்றி தகப்பனே. நாங்கள் தியானிக்கும்படியாக கொடுத்து வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ளே நிறைவேற்றி கொடுக்கும்படியாக, இந்த வார்த்தையை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நேற்றிரவில் ஒருவேளை தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை தான் உங்களோடு பேசும்படியாக என்னிடத்துல தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அதற்கு முந்தின பகுதிகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். பவுலும் சீலாவும் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக, காயப்படுத்தப்பட்டவர்களாக, சிறைச்சாலையினுடைய சிறை கம்பிகளுக்கு பின்னாடி அவர்கள் அமர்ந்திருக்கிற வேளையில அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள், துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது. 25ஆம் வசனம் என்பது சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடு ராத்திரியில விதமாய் அவர்கள் பாடினார்கள். வெறுமனை துதிச்சு பாடல, என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி அதுல ஒரு பாட்டாக கர்த்தரை துதிச்சு பாடினாங்க. நிறைய சந்தர்ப்பத்தில் ஜெபிக்காம வெறும் பாட்டை மட்டும் முணுமுணுத்துட்டு போற கோஷ்டிகளும் உண்டு. எப்போ நான் ஆண்டரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் பிரதர், பாடிக்கிட்டே இருப்பேன் பிரதர் அப்படின்னு சொல்ற கோஷ்டிகளும் உண்டு. ஆனா ஜெபம்னா என்னன்னு தெரியாது. நான் கிறிஸ்துவ பாட்டு தானே கேட்கிறேன், அதுதானே பாடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு அதுல முழுமை அடையாதுன்றாரு. இப்போ தேவன் சொல்ற ஜெபம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணாங்க? துதிச்சு பாடினாங்க. ஜெபத்தோட ஒரு பாட்டு தான் துதித்து பாடுவது. இப்போ ஜெபமற்று வெறுமனே பாட்டை மட்டும் பாடுறது போதாது என்பதை நீங்க இதில் விளங்கி கொள்ளணும். ஒருவேளை அந்த பகுதியை தியானிக்கும் போதெல்லாம் அந்த ஜெபம் பண்ணிங்கிற வார்த்தையை விட்டுட்டு தான் நம்ம என்ன செய்வோம்? பெரும்பாலும் தியானிப்போம். துதிச்சு பாடினாங்க, சிறை கம்பி உடைந்தது, அதான் எல்லாருடைய பிரசங்கமா இருக்கும். ஆனா வசனம் நமக்கு அழகாக ஒன்றை போதிக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஜெபம் பண்ணி துதித்து பாடினாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்கும், உங்களுக்கு நன்றாக தெரியும். சிறை கம்பிகள் உடைகிறது, அந்த கதவுகள்லாம் என்ன செய்கிறது? அதுல போட்டிருக்கிற சடுதியிலே, 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சடுதியிலே சிறைச்சாலைகள் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சடுதியிலே நடக்கிறதான அற்புதமாய் பார்க்கிறோம். அதிசயம் அற்புதம் என்ன பிரதர்? அது சடுதியில் தான் நடக்கும், அது திடீர் நடக்கும். குணமாகுதல்னா எப்படி பிரதர்? அது படிப்படியா நடக்கும். குணமாக்கும் மரம் எப்படி செயல்படும்? அது படிப்படியா அந்த கிரியை நடந்துகிட்டே இருக்கும். அப்ப படிப்படியா சுகமாகிறதுக்கு பேர் என்ன பிரதர்? கர்த்தர் என்னை குணமாக்குறான்னு அர்த்தம். அது கிராஜுவலா மாத்திரை போட்டதுனால நீங்க நினைச்சிடக்கூடாது. மாத்திரை போட்டாலும் குணமாகாதவங்க நிறைய பேர் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க என்பதை நீங்க மனதில் கொள்ளணும். நிறைய சந்தர்ப்பத்துல அது நம்ம மெடிசன் எடுத்ததுனால அப்படியே படிப்படியா குறைஞ்சது அப்படின்னு போயிடுவோம். கர்த்தருடைய குணமாக்கும் மரம் நமக்குள்ளே செயல்பட்டுச்சுன்னா படிப்படியான மாற்றம் வரும். அப்ப அதிசய அற்புதம் என்ன பிரதர்? அது சடுதியாய் நடப்பது, சடுதியாய் நடப்பது. படிப்படியா கர்த்தருக்குள்ள வர்றவனும் உண்டு. ரட்சிப்புல கூட திடீர்னு ஒரே நாள் ஒரு செகண்ட்ல மாறுகிறவனும் இந்த உலகத்தில் என்ன செய்யுது? உண்டு. அதே நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப அற்புதம் என்பது சரீரத்துல மாத்திரமல்ல, ரட்சிப்புல கூட சில நேரத்துல சடுதியாய் நடக்கும். இங்க சடுதியாய் நடந்த ஒரு காரியம், எல்லா கதவுகளும் திறவுண்டன, பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது மாத்திரமல்ல, பவுலும் சீலாவுடைய கட்டுகளும்
என்ன செய்தன? கலஞ்சு போயின அப்படி வசனம் சொல்லுது. அது கீழ் நடந்த எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டு கிடக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் சத்தமிட்டு சொன்னாரு, நீ நீயே ஒரு கெடுதி செஞ்சுக்காதப்பா, நாங்க இங்கேதான் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து நடு நடுங்கி வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கேள்வியை கேட்கிறான், என்ன சொல்லான்னு கேட்டீங்கன்னா, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறான். தாங்க நடக்குது பாருங்க. எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி உள்ள ஓடி நடு நடுங்கி பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக விழுந்து நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்ப வந்த பதில் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் தான் கேட்டான். குடும்பத்தை குறித்து கேட்கவே இல்லை. அப்படிதானே போட்டிருக்கு, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும். பதில் எப்படி வருதுன்னா, நீ விசுவாசித்தா போதும் உன் குடும்பமே ரட்சிக்கப்படும்ன்றார். இயேசு கிறிஸ்துவ யாரை விசுவாசிக்க சொன்னாரு? என்ன போட்டிருக்கு? குடும்பம் விசுவாசிங்கனாரா? என்ன போட்டிருக்கு? நீ இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசி, நீயும் வீட்டார் அனைவரும் என்ன செய்யப்படுவீங்க? நீயும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரதர், வீட்டில் இன்னும் ரட்சிப்பு பூரணமா வரலன்னா சில நேரத்தில் நாமளே கேள்வி எழுப்பிதான் பார்க்கணும். இன்னும் நம்ம பூரணமா இன்னும் கர்த்தருக்குள்ள வரலையோ, இன்னும் நான் பூரணமா தேவனை அண்டி பிடிக்கலையோ, பிரச்சனை ஓவரானா என்ன செய்யணும் பிரதர்? அதிகமா தானே ஆண்டோடைய பாகத்தில் விழணும். என் கேள்வி புரியுதா இல்லையா? பிரச்சனை ரொம்ப ஓவரா இருக்கு பிரதர், அப்ப என்ன செய்யணும்? ஓவரா செபிக்கணும், ஓவரா கர்த்தரை தேடணும், உபவாசம் பண்ணணும், வந்து அமரணும், கூட்டங்கள்ல ராத்திரி ஜெபமா வந்து உட்காரணும், உபவாச கூட்டமா வந்து உட்காரணும். இப்ப பிரச்சனை ஓவரா இருக்கு பிரதர், ஓவரா இருக்கு பிரதர். ஓவரா இருந்து ஓவரா தேடு. சுயநலத்துக்காவது கர்த்தர் என்ன செய்? தேடு. சுயநலத்துக்காவது என்னங்க, எல்லாத்திலும் சுயநலம் கலந்தது தானே வாழ்க்கை. ஒரு ஆளுக்கு உதவி செய்யறோம், அப்ப என்ன நினைக்கிறோம்? இதன் மூலமா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு மாற்றம் வரும் நினைக்கிறோம்ல. நினைக்காம செய்யறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க போலியானவர்னு அர்த்தம். எதை செஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு சம் பர்சன்டேஜ் நம்ம சுயமா சில காரியத்தை நினைப்போம். சரி, இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்கும், அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சுட்டோம்னா அந்த பிள்ளையினுடைய படிப்பை பார்த்துட்டோம்னா கர்த்தர் என் பிள்ளையை பார்த்துக்கிடுவாரு. அப்படிதானே? அதான வாழ்க்கை. அப்படியெல்லாம் இல்லை பிரதர், நான் ஒன்லி ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் பார்த்து, வருகையை மாத்திரம் பார்த்து நான் போயிட்டு இருக்கிறேங்கன்னா நீங்க எனக்கு அல்வா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கெல்லாம் அல்வா கொடுக்க முடியாது. அதனால சொல்றேன், சுயநலத்துக்காகிலும் தேவனை அண்டி பிடிப்பது ரொம்ப 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 அவசியமானது. கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை குறித்து பேசும்போது விசுவாசி, நீ விசுவாசி, நீ விசுவாசிச்சா நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சிப்பு அங்க வராம போகவே போகாது. கணவன மனைவி குறித்து கர்த்தர் எழுதும் போது 1 கொரிந்தியர் 7 சொல்றாரு, ஒருவன் விசுவாசியா இருந்தா அவர்கள் மற்றவர்களும் விசுவாசியாய் மாறுவார்கள். அந்த விசுவாசம் அங்கே பலன் செய்யும் என்றுதான் வேதவசனம் சொல்லுது. அதான் உண்மை. அப்ப ரட்சிப்பு என்பது நான் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால என் குடும்பத்துக்குள்ள வருது. அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை நீங்க விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்தாதான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அப்ப தேவனுடைய திட்டம் என்ன பிரதர்? மொத்த குடும்பத்தை ரட்சிப்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் ஆதியிலே மனுஷனை உருவாக்கும் போது திட்டம் என்ன பிரதர்? குடும்பமாய் கட்டுவது. தேவன் அந்த பரிசுத்த விவாகத்தை அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுது. அது பரிசுத்த மஞ்சமா இருக்கிறது, கனம் பொருந்திதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தினுடைய நோக்கம் என்ன? குடும்பம், பிள்ளைகள் என்கிறதான ஆசீர்வாதம் தான்.
அதான் தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. குடும்பமாய் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. குடும்பமாய் தேவனை ஆராதிப்பதுதான் தேவனுடைய திட்டம். குடும்பமாய் கர்த்தருக்கென்று ஓடுவதுதான் யாருடைய திட்டம்? அதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் குடும்பம் என்பது ரொம்ப 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 முக்கியமானது என்பதை உங்களோடு அடிக்கடி சொல்றேன். ஆனா நிறைய பேர் திருந்துற பாடே இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க கூட நான் ரட்சிக்கப்பட அவன் சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ மட்டும் ரட்சிக்கப்படுறது என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவது அதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது, சித்தமா இருக்கிறது. அதை நோக்கிதான் தேவன் நகர்த்த பிரியமுள்ளவரா இருக்கிறாரு. அதை சொல்லி முடிச்ச உடனே அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள்? போதித்தார்கள். அப்ப ரட்சிப்புக்கு தேவையானது என்னது பிரதர்? முதல்ல விசுவாசம். ரெண்டாவது என்னது தேவை? ரெண்டாவது என்ன தேவை? வேத வசனம் என்பது அவசியமான ஒன்றா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே கூட்டு ஞானஸ்நானம் கொடுத்துடலாம்ல. மந்திரி வண்டிக்கு பின்னாடி ஓடினார் ஒருத்தர். யார் ஓடினார்? பிலிப்பு ஓடினார். மந்திரி வண்டிக்கு பின்னாடி ஓடினார். ஓடி என்ன பண்ணாரு? நீ முதல்ல போறியா நான் முதல்ல போறான்னு சொன்ன ரேஸ் வச்சாரா? ஓடி என்ன சொன்னாரு? வேத புஸ்தகங்கள் எடுத்து, வசனங்கள் எடுத்து, தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களை எடுத்து அவருக்கு போதிக்கிறார். அதுக்கு பிறகு அவர் சொன்னாரு, நான் விசுவாசிக்கிறேன். உடனே அவருக்கு என்ன கொடுக்கப்படுது? ஞானஸ்நானம் கொடுக்கப்படுது. அப்ப விசுவாசம் என்பதே அந்த முழுமையான ரட்சிப்பு வரணும்னா கூட அவசியமா அந்த வேத வசனங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப விசுவாசித்த உடனே, விசுவாசியா நீயும் அவன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு உடனே அவனையும் அவன் வீட்டாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வைத்து வேத வசனத்தை போதிக்கிறார்கள். பவுல் கூப்பிட்டாரா குடும்பத்தன்னு தெரியாது. அவனே நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்ன உடனே குடும்பத்தெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சானான்னு தெரியாது. ஆனா ஆக மொத்தம் அந்த இடத்துல மொத்த குடும்பம் அமர்ந்திருக்கிறது. எதை கேட்பதற்கு? வேத வசனத்தை கேட்பதற்கு. 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலிருந்து 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. வாழ்க்கையில கிருபை வேணும்னு நினைச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளரணும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு எங்கிருந்து உண்டாகும்? வேத வார்த்தைகள் மூலமாய், வசனங்களை வாசிக்கிறது மூலமாய், நல்ல பிரசங்களை கேட்பதன் மூலமாய். நாம் வாசிக்கிற வேத வசனங்கள் எனக்கு முழுமையா புரியுமா பிரதர்? அது சற்று கடினம். அது சற்று கடினமாய் அதில் இருக்கிற மறைபொருளை தேவன் மறைத்து வைத்திருப்பதனாலதான் இது சுவையா இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் கிட்டத்தட்ட சுமார் 7 கோணங்களை உடையதாகத்தான் வேதத்தில் இருக்கிறது. 7 வகையில நீங்க நினைச்சலாம் அந்த வசனங்களை நீங்க தியானிக்கலாம். அப்ப அவர் அந்த வசனங்களுக்குள்ளே எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பதனாலதான் வேதம் சுவையானது. வெளிப்படையா இருந்தா அந்த வேதத்தினுடைய சுவையை நீங்க என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. ஒரு 4 வசனத்தை 1 மணி நேரம் நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம்னா அதில் எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறபடினாலதான் கேட்க முடியுது. வேற ஏதாவது ஒரு புக்கை கொண்டு வந்து ஒரு பேஜை வாசித்து உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஒரு பேராகிராஃப் இருக்குங்க, அந்த பேராகிராஃபை சாதாரணமா இருக்கிற ஏதோ ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து அதை உங்களுக்கு சொல்லணும்னா, அதில் இருக்கிற கருத்தை உங்களுக்கு சொல்லணும்னா அந்த ஒரு பேராகிராஃப் வாசித்தா எவ்வளவு நேரம் ஆகுமோ அதை விட 2 மடங்கு ஆகும். அவ்வளவுதான். பைபிள் அப்படி இல்லை. அதை புரிந்து கொள்வதற்கு மணிக்கணக்கா தேவைப்படுது. அதனாலதான் சுவையா இருக்குது. திரும்ப திரும்ப வாசிக்கும் போதும் அதனுடைய சுவை குறையவே இல்லை. அது அப்படியே என்ன செய்கிறது? அது இருக்கிறது வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனுக்கெல்லாம் தெரியாது. உங்களாம் சொல்றேன். அப்போ இந்த வேத வாக்கை அறிகிற அறிவு தான் கேச கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அப்ப வேத வசனங்களுடைய வாக்கு தத்தங்களை அப்படியே பெற்றுக்கொள்ளாமா பிரதர்? இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நேரடியா நீங்க சுதந்திரிக்கணும்னா இப்பெல்லாம் உலக லெவல்ல பெரிய கோடீஸ்வரனா இருப்பீங்க. நீங்க எல்லாம் பெரிய ஆட்களா இருப்பீங்க, பெரிய தீர்க்கதரிசிகளா இருப்பீங்க, பெரிய கூட்டமா இருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு வாக்குத்தத்தை தான் டெய்லி பாக்குறீங்க. ஆனா ஒண்ணு கூட உங்க வாழ்க்கையில் நிறைவேறல. என்ன பிரதர் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்கன்றீங்களா?
நான் சொல்ற உண்மை தானே? உட்காந்தா முழுமையா அந்த ஈடுபாட்டோட போனோம். அப்பதான் அந்த சபையினுடைய ஆராதனையும் அந்த பிரசங்கமும் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா, இந்த வசனத்தினுடைய காரியம், போதிக்கப்படுகிற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் என் விசுவாசத்தோடு பேலன்ஸ் செய்து ரட்சிப்பையும் ரட்சிப்பை காத்து கொள்ளுதலுக்கும் எனக்கு உதவியா இருக்கிறது. அது நீங்க சரியானபடி புரிந்து கொள்ளணும். அப்ப ரட்சிப்பு எப்படி வருது பிரதர்? விசுவாசம். அதை கொண்டுதான் தேவன் ரட்சிக்கிறாரு. ஆனா ரட்சிப்பை காத்து கொள்ளுவதில் பெரும் பங்கு வகிப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறபடி கர்த்தரை அறிகிற அறிவு. அந்த கர்த்தரை அறிகிற அறிவு நிச்சயமாக வேத வசனத்தின் மூலமாக மட்டுமே கிடைக்கும். 2 பேதுருவின் புஸ்தகம் அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய இன்னொரு வார்த்தை யோசித்து பாருங்க. இந்த அறிகிற அறிவினாலே கிருபை பெருகுது, சமாதானம் பெருகுது. அதோடு மாத்திரமல்ல, 3ஆம் வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. தேவனை அறிகிற அறிவு அப்புறம் என்ன செய்து பிரதர்? ஜீவனுக்கு தேவையான வல்லமையை தருகிறது. எதுக்கு? நீங்க உயிரோடு இருக்கிறீங்க? உயிரோடு இருக்கிறீங்க இல்ல, உயிரோடு இருக்கும் போது பிழைத்திருக்கிறவளாக ஜீவன் உள்ளவர்களா இருப்பதற்கான பலன வல்லமைய அந்த திவ்ய வல்லமை தருது. அந்த திவ்ய வல்லமை எங்கிருந்து உண்டாகுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல உண்டாகுது. அப்புறம் சொல்றாரு தேவ பக்தி. தேவ பக்திக்கு தேவையான வல்லமை எங்கிருந்து கிடைக்குது பிரதர்? கர்த்தரை அறிகிற அறிவுல தான் கிடைக்குது. அப்ப தேவனை அறிய நீங்க முற்படலன்னா, வசனங்களை தியானிக்க முற்படலன்னா, வாசிக்க முற்படலன்னா, நல்ல பிரசங்களை, நான் திரும்ப திரும்ப சொல்ற காரணம் தான், நல்ல பிரசங்களை கேட்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திருப்பலன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பக்தி ஒரு நாள் காணாம போயிடும். ஒரு நாள் காணாம போயிடும். பக்தியா தான் இருப்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நிக்கிறேன்னு சொல்றமே விழாதபடி எப்படி இரு, எச்சரிக்கையாரு. உங்களுக்கு எனக்கும் ஒரே வேதாகமும் ஒரே வேத வசனம். நான் நிக்கிறேன்னு சொன்னேன்னா நான் எச்சரிக்கையா இருக்கணும். எனக்குள்ள தேவ பக்தின்னு ஒண்ணு இருக்கிறது உண்மைன்னா, நான் மறுபடியும் மறுபடியும் வசனத்தை அறிந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து அதுக்குள்ள நான் போய்கிட்டே இருந்தாதான் அந்த தேவ பக்தியில நான் என்னை காக்க முடியும். இல்லைன்னா ஒரு நாள்ல ஊழியமே பண்ணாலும் தேவனை மறுதளிக்கிறவளாய் மாறி போவாங்க. அவ்வளவு முக்கியமானது வேத வசனம். அப்ப நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்ன உடனே சொல்லிட்டு உடனே அவனை அமர வைத்து, குடும்பமாய் அமர வைத்து அவர்களுக்கு அந்த போதனையை கொடுப்பதை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். கவனிக்கணும். இப்ப இவனுக்கு எப்படி பிரதர் ரட்சிக்கப்படணுங்கிற ஆர்வம் வந்துச்சு பிரதர்? தேவனுடைய வல்லமை செயல்படுவதை பார்த்தா ரட்சிக்கப்படணும் ஆர்வம் வந்துச்சு. நல்ல ஞானம் உள்ளவனுக்கு அந்த ஆர்வம் வந்துடும். சேர்ந்து பயணிக்கணும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. தேவனுடைய வல்லமை இந்த ஊழியத்தில் இறங்குது, இந்த ஊழியத்தில் நடக்குது, இந்த சபைக்குள்ளே தேவனுடைய வல்லமை என்பது இறங்குறது. அது அநேக காரியங்களை மாற்றங்களை கொண்டு வருவது. கண்டவன் எவனும் ஞானம் உள்ளவனா இருந்தானா தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுவான். தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுவான். ஞானமற்றவன்னா பார்த்தீங்கன்னா பழையபடி போய் பழைய சாக்கடைக்குள்ள நிச்சயமா விழுந்து கிடப்போம். அப்ப தேவனுடைய வல்லமையை பார்த்தா, அதனாலதான் வசனம் சொல்லுது, ரட்சிப்பு என்பது அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்துல நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு சில முறை நான் உங்களுக்கு அந்த பகுதியை காண்பித்திருக்கிறேன். இருந்தாலும் மீண்டுமா நான் காண்பிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகத்தை திருப்பி 2ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்கே 3 வாசிக்கலாம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. யார் மூலமாய் உரைக்கப்பட்டது? யார் மூலமாய் அறிவிக்கப்பட்டது? கர்த்தர் மூலமாய். கர்த்தர்னா யாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய தேவன் கிடையாது, அப்படி பைபிள் சொல்லாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் திரும்ப திரும்ப சொல்லும். அவர் மூலமே அறிவிக்கப்பட்டது. அதை நாங்கெல்லாம் கேட்டோம். ஒரு சில சீசர்கள் கேட்டாங்க, 12 சீசர்கள் கேட்டாங்க. அடுத்த ரவுண்ட்ல இருக்கிற 70 சீசர்கள் கேட்டாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல எத்தனை சீசர்கள் இருந்தாங்களோ எல்லாரும் கேட்டாங்க. நிறைய விசுவாசிகள் கேட்டாங்க. கேட்டவர்களாலே
கேட்டவர்களாலே வெறும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, சீசரை மட்டும் எடுத்துக்கூடாது. கேட்டவர்களாலே என்ன செய்யப்பட்டது, நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். அடுத்தது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பல விதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பு எப்படிப்பட்டது பிரதர்? மகா பெரியது. அது தேவன் என்ன பண்ணாரு பிரதர்? அதை அறிவிச்சார் இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் கேட்டவங்களால உறுதியாக்கப்பட்டுச்சு. அற்புதங்கள், அடையாளங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய பகிர்ந்து கொடுத்த வரங்கள், அந்த வரங்களின் மூலமாக அது என்ன செய்யப்படுது பிரதர்? உறுதியாக்கப்படுகிறது. அதை கண்ட பிறகும் ஒருவன் ரட்சிப்புகளை வரலன்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை ஏன் செய்யணும் பிரதர்? நீங்க ரட்சிக்கப்படுறது. உங்களுக்கு ஏன் தேவன் அதிசயத்தை செய்யணும்? நீங்க ரட்சிக்கப்படுறது. உங்களோடு தேவனாய் கர்த்தர் ஏன் பேசணும்? ஏன் தேவன் இடைப்படணும்? ஐயா, அதை சொன்ன ஆண்டவர் தான் எனக்கும் இதை போதித்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அண்ணன் பேசுறாரு பிரதர். அதெல்லாம் கர்த்தர் பேசினாரு, ஆனா பிரசங்கத்தை மட்டும் அண்ணன் எனக்காக எடுத்து குத்துனாரு அப்படின்னா கர்த்தர் குத்துவார், நல்ல குத்துவார். அப்ப அதெல்லாம் கர்த்தர் பேசுவாரு. இந்த பிரசங்கம் உங்களுக்கு தைக்கிற, உங்களை மாற்றுகிற பிரசங்கத்தை மாத்திரம் நான் அவர் செய்ய மாட்டாரா? அது என்கிட்ட கர்த்தர் சொல்லி அனுப்ப மாட்டாரா? இதை பேசுன்னு சொல்ல மாட்டாரா? அப்ப ஏன் பிரதர் அந்த பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுத்தாவினுடைய வர ஏன் செயல்படுது பிரதர்? நான் தான் செயல்படுறேன் என்பதனுடைய அடையாளமாக கர்த்தர் தான் பேச நீங்க அறியணும். இவைகள் எல்லாவற்றின் மூலமாகத்தான் ரட்சிப்பை தேவன் நமக்குள்ள கொண்டு வந்தார். பிளஸிங் ஸ்டாண்ட்ல எப்படி ரட்சிக்கப்பட்டாரு பிரதர்? ஒரு நாள்ல ஒண்ணு இல்லாம வெறுமையா செத்து போயிடலாம் அலைஞ்சிட்டு இருக்கிற பிளஸிங் ஸ்டாண்ட்லயே தேவன் தொட்டாரு, அற்புதம் செய்தாரு. இயேசு கிறிஸ்து மேல பாசம் வந்துருச்சு பிளஸிங் ஸ்டாண்ட்லிக்கு. அவர் அற்புதம் செய்யலன்னா, நான் பிறந்ததுல இருந்து ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தேன், எப்படி ஆகிலும் பரலோக ராஜ்யம் போகணும்னு ஆசைப்பட்டேன், பரலோக ராஜ்யம் போவதற்கான வழி என்னன்னு தேடினேன், இயேசுதான் வழி என்பதை அறிந்து கொண்டேன், அப்படி பிளஸிங் ஸ்டாண்ட்லி சாட்சி சொல்ல முடியாது. உத்தரவுப்பட்டையா, நொந்து போனையா, எல்லாத்தையும் இழந்து போய் நின்னையா, கர்த்தர் என்னை தொட்டாரியா, கர்த்தர் எனக்கு பலன் தந்தாரியா, கர்த்தர் எனக்குள்ள அதிசயத்தை நடப்பித்தாரியா, இயேசு கிறிஸ்துவோட அன்பை நான் புரிந்து கொண்டேன், அப்படிதானே? பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஊழியத்தினுடைய துவக்க நாட்கள் ஒரு சபையில பிரசங்கம் பண்றதுக்காக போயிருந்தேன். அது ஒரு சின்ன ஓலக்கொட்டக, ஒரு சின்ன பாஸ்டர், ஒரு கிராமத்தினுடைய பின்னணியில் இருக்கிற சபை. அந்த சபையில நான் பிரசங்கம் பண்ண போகும்போது அந்த பாஸ்டரோட பையன் என்கிட்ட வந்து கேட்டான், பிரதர், எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை இயேசு கிறிஸ்து தான் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா கேட்டவன் கேட்ட கேள்வி. டேய், ஒரு பாஸ்டரோட பையன் இப்படி நீ கேட்க கூடாது, நீ எதை வச்சு இப்படி நீ சொல்ற, ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வருது அப்படின்னு அவன் சொன்னா, நான் பிறந்ததுல இருந்து பாக்குறேன், எங்க அப்பா கிட்டையும் வல்லம் இல்லை, அதே ஓலைக்கொட்டாக, அதே ஒரு கொட்டு, அவர் அடிச்சுக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாரு, உட்காந்து இருக்கிறார், அதே 4 பேர் உள்ள உட்காந்து இருக்கிறாங்க. எங்க அப்பாவோட பர்சனல் லைஃப்ல மாற்றத்தை நான் பார்க்கல, எங்க அப்பா கூட இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை நான் பார்க்கல, எதையுமே நான் பார்க்கல, அப்புறம் எப்படி நான் நம்புறதுன்னு. இப்ப தேவன் ரட்சிப்பு எப்படி உறுதிப்படுத்துறாரு பிரதர்? இங்க அழகா எப்படி ஆசிரியர் எழுதுறாரு, எப்படி அதை உறுதிப்படுத்துறாரு, அது அவ்வளவு வெளியேறப்பட்டதுன்னு ஏன் சொல்றார்? அவ்வளவு அற்புதங்களை, அவ்வளவு அதிசயங்களை, அவ்வளவு பரிசுத்த ஆவியின் மூலமாய் பகிர்ந்தளிக்கப்பட்ட வரங்களை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே 1000 காரியத்தை நடப்பித்திருக்கிறார். 1000 காரியத்தை நடப்பித்திருக்கிறார். இன்னும் எனக்கு அந்த ரட்சிப்பினுடைய அந்த காரியம் உறுதியாக்கப்படலைன்னா நீங்கள் முட்டாள்கள் என்று அர்த்தம், அதை புரிந்து கொள்ளுகிற ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு ரட்சிப்புக்காக தேவன் என்னவெல்லாம் செய்கிறாரு பிரதர்? அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள்லாம் வெளிப்படுத்தி தான் தேவன் நம்மை ரட்சித்தார். நம்ம வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டத்தில் சில அற்புதங்களை செய்தான் தேவன் கொண்டு வந்தார். இன்னைக்கு ஏன் நடக்கல அப்படின்னு கேட்க கூடாது. இன்னைக்கு நடக்கிற அளவுக்கு நீ உன்னை தகுதியாக்கலன்னு அர்த்தம். யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும். போன 5th சண்டே ஒரு சகோதரி வந்து என் சுகர் வியாதி மாறிச்சு அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற தாக்கம் அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவரே, ஒருவேளை அந்த அம்மாவுக்கு அந்த அளவு ஒரு பெரிய ஃபெய்த் இருந்தான்னு தெரியல, நான் முழுக்க 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 என் சுகர் மாறாதுன்னே நான் போயிட்டு இருக்கிறான்னு தெரியல அப்படி என்னத்தானே நான் அழைச்சுதான் பார்த்தேன். பிரமசாட்சி சொன்னாங்கல்ல, கேட்டீங்கல்ல? நான் உடனே சொன்னேன், எனக்கு ஏன் குறையல? அப்ப நான் அந்த தகுதியை நான் இன்னும் உருவாக்கல போல, அந்த அளவு ஃபெய்த்னு எனக்குள்ள
செயல்படலை போல அப்படிதான் நினைச்சேன். அது சரியானதை பிரதர், சரியானதா இருந்தாலும் தவறானதா இருந்தாலும் நான் அப்படிதான் சிந்திக்கணும். அதுதான் என்னை தகுதியாக்கும். அதுதான் என்ன தகுதியாக்கும். அதுதான் உங்களை தகுதியாக்கும். அதுதான் அந்த தகுதியை நமக்குள்ள நிச்சயம் கொண்டு வரும். அப்ப ரட்சிப்பு என்பது அவ்விதமாக தேவனாய் கர்த்தர் பெரிய விலையேற பெற்றதாக காண்பித்து இங்க அந்த ரட்சிப்புக்கான ஒரு பெரிய டீச்சிங் நடக்குது. கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்தார்கள். வாசிக்கலாம் மேல 33ஆம் வசனம். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். முதலாவது பாருங்க, ஊழியக்காரரை பார்த்த உடனே டபால் அவன் காலில் விழுந்தான், மோங்குப்புற விழுந்தான். 2வது வசனத்தெல்லாம் கேட்டோன்னு பாருங்க, அவன் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக அந்த ஊழியக்காரருடைய காயங்களை கழுவினான். இப்ப என்னாச்சு பிரதர்? முதல்ல பயம். யார் பேர்ல? பவுல் பேர்லயும் ஷீலா பேர்லயும் பயம். 2வது என்ன பிரதர்? அவர்கள் பேரில் அன்பு. அவர்கள் பேரில் அன்பு. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. தேவனாய் கர்த்தர் அப்படிதான் பைபிள்ல போதிக்கிறார். நான் ஊழியக்காரனா இருப்பதனால உங்களுக்கு போதிக்கல, உங்கள் அன்பை எதிர்பார்த்து நான் போதிக்கல. கிறிஸ்துவின் அன்பை எங்களுக்கு போதுமானது. ஆனாலும் பைபிள் அதான் போதிக்குது. திரும்ப எபிரேயர் புஸ்தகத்தை திருப்புங்க. அதுல வருகிற 6ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாமே. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. சொல்றார், ஊழியம் செய்தது செய்து கொண்டிருப்பது. அப்ப என்னைக்கோ செய்த ஊழியத்தை நினைச்சு கர்த்தர் பேசல, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து பேசுகிறார். யாருக்கு பிரதர்? பரிசுத்தவான்களுக்கு சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களுக்கு ஊழியம் செய்வதனால தமது நாமத்திற்காக அவன் காண்பித்த அன்பை கர்த்தர் கண்டுகிட்டாராம். ஏன் பிரதர் ஊழியக்காரன் நேசிக்கிறோம்? ஏன் பிரதர் ஊருக்கு போயிட்டு வந்தேன் பிரதர், ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு பிடிச்சமானது இதெல்லாம் இருக்குது, நான் வாங்கிட்டு வந்தேன் பிரதர் அப்படின்னு ஒரு சிலர் ஏன் வாங்கிட்டு வரீங்க? ஏன் வாங்கிட்டு வரீங்க? அண்ணனுக்கு இது பிடிக்கும், எங்க வீட்டுல செஞ்சோம், அதனால இதை நான் கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுக்கணும். ஏன் யோசிக்கிறீங்க? நீங்கள் நானும் ஒன்னா பிறந்தோமா? ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்களா? இல்லை எல்லாரும் ஒரே ஊர் ஒரே இனமா? இல்லையே, ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை நிரப்புவதனால ஊழியக்காரனாகி என் மேல என்ன வருது? அன்பு வருது. கிறிஸ்துவின் அன்பு நிரப்புறதுனால ஊழியக்காரர்களை நேசிக்க எனக்கு தோன்றுகிறது. நம்ம ஊழியத்துல எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிப்போம். ஊழியத்துக்கு இங்க பிரசங்கம் பண்ண வர்றாங்கன்னா, அழைக்கிறோம்னா எல்லாருக்கும் ஒரே விதமான காணிக்கை தான் கொடுப்போம். ஒரு பெரிய ஊழியக்கார் அவருக்கு பெரிய காணிக்கை, இவர் சின்ன ஊழியக்கார் அவருக்கு சின்ன காணிக்கை. நான் என்ன செய்யறது இல்லை. அது என்னங்க பெருசு சின்னது? நான் நேசிக்கிறேன். நான் ஏன் நேசிக்கிறேன் பிரதர்? கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்குது, அதனால நான் நேசிக்கிறேன். அதனால எல்லாருக்கும் ஒரே அளவான காணிக்கை நிச்சயிக்கிறோம். பாச கூடத்துக்கு வர்றாங்கன்னா யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரே காணிக்கை தான். ஏன் பிரதர்? என் நேசிப்பு ஒரே மாதிரி இருக்குது. அப்ப நீங்க விளங்கி கொள்ளணும். என்ன விளங்கணும் பிரதர்? ஏன் நேசிக்கிறோம், ஏன் வர்றோம் பிரதர்? அது கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? நீ பரிசுத்தவானுக்கு செஞ்சது செய்து கொண்டிருக்கிறத தன்னுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்பாக அவர் பார்க்கிறார். நான் சொல்ல வசனம் சொல்லுது. அதை அவர் என்ன செய்ய மாட்டாரா? அவர் அதை மறக்க மாட்டார். இதனுடைய முந்தின பகுதியை வாசிங்கன்னா, இந்த அன்பு காண்பிக்கப்படுவதற்காகவே ரட்சிப்பேன்றார். இந்த அன்பு காண்பிப்பதற்காகவே உன்னுடைய சாபத்தை மாற்றுவேன்றார். அதுக்கு முன்னாடி வர பகுதிகளை வாசித்தீங்கன்னா, இந்த வசனம் எப்படி தொடங்கிச்சு பிரதர்? 10ஆம் வசனம் ஏனென்றால் என்று தொடங்கியது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வசனம் இப்ப தொடங்கல, முன்னாடி தொடங்குச்சுன்னு அர்த்தம். முன்னாடி எப்ப தொடங்குச்சு? முந்தின வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால், இப்ப நாங்க இப்படிதான் சொன்னோம், பட் ஆனா உனக்கு நன்மை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறேன்.
உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாய் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நீ பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிற பணிவிடை பிரதர், அதுக்குள்ள என்ன இருக்குது பிரதர்? அதுக்குள்ள என்ன இருக்குதோ ஏதோ ஒண்ணு இருக்குது. அதனால சொன்ன, நாங்க இப்படி சொன்னாலும் அவங்க எப்படி சொன்னாங்க, எபிரேயர் எழுதிய ஆசிரியர் எப்படி சொன்னாரு, அதையும் பார்க்கணும் இல்லையா? அவர் எப்படி சொன்னார், முன்னாடி என்ன சொல்லாரு பாருங்க, வாசிக்கலாமே. இப்ப யாராவது ஒருவர் 4ஆம் வசனத்திலிருந்து, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வருகிற உலகத்தினுடைய பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதாவது என்ன சொல்லாருன்னா, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டயா, தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட, சர்ச்சுக்குள்ள வந்துட்ட, உட்கார்ந்துட்ட, ஞானஸ்தானம் எடுத்துட்ட, இப்ப சபையார் என்கிற அடையாளம் உனக்குள்ள இருக்கிறது. ஆனாலும் மறுபடியும் பாவம் பண்ற. இந்த லிஸ்ட்ல ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருப்பாங்க. அவங்க என்ன செய்யறாங்களா? வசனம் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து என்ன செய்றாங்க? மறுபடியும் சிலுவையில் அறையிறது மாத்திரம் இல்ல, இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அவமானப்படுத்துகிறார்கள். நம்ம சபையில வேணா பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும், வேற சபைகள்ல பெர்சன்டேஜ் கூட இருக்கும். ஆனா இருப்பாங்க உள்ள மறுபடியும் பாவம் செய்யறதுனால மறுபடியும் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையில் அறையப்படுகிறது மாத்திரமல்ல, உங்களால் அவமானப்படுத்தப்படுகிறார். அதனால அவனை புதுப்பிக்கவே முடியாது, இவெல்லாம் வாழ்க்கையில விளங்கவே மாட்டான்னு சொல்லிட்டார். எப்படி சொன்னாரு பிரதர்? இன்னும் விளக்கமா சொல்லார். எப்படி எனில், தென்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. அப்ப மறுபடியும் சிலுவையில் அறைகிறவன், மறுபடியும் கிறிஸ்துவை அவமானப்படுத்துடைய நிலைமை என்னன்னா, அவன் சாபத்துக்குரியவன், சபிக்கப்பட வேண்டியவன், அவன் சுட்டரிக்கப்பட வேண்டியவன். அவன் எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் என்ன செய்யல, அவன் நல்ல கனியை தரல. மறுபடியும் தன்மேல் பெய்கிற மழையெல்லாம் குடிச்சான், ஆனா கனி தராம முட்பூண்டுகளை என்ன பண்ணான்? முளைப்பித்தான், முட்செடிகளை முளைப்பித்தான். ஆதலால் இவன் சபிக்கப்பட வேண்டியவன், இவன் சுட்டரிக்கப்பட வேண்டியவன். அதுதான் முடிவுனர். அதை சொல்லிட்டு தான் சொன்னாரு, நாங்க இப்படி சொன்னாலும் உனக்கு நன்மை வர்ற மாதிரி பாக்குறேன், உனக்கு ரட்சிப்பு உண்டாகிற மாதிரி பாக்குறேன். ஏனென்றால் நீ பரிசுத்தவானுக்கு பணிவிடை செய்யற. ஏற்கனவே உங்களோடு 1-2 முறை பேசியிருக்கேன், திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன். ஏனென்றால் நீ என்ன செய்யற? பணிவிடை செய்கிற. அப்ப இதான் வசனம். அப்ப பாருங்க, முதல்ல பயந்து நடுங்குறான், கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்ட உடனே. அப்ப நமக்கு அப்படிப்பட்ட பயமும் கிடையாது, இங்க அப்படி இல்லை, ஒரு பெரிய பயம் இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த அன்பு அவன் காண்பித்தது, அமர வைத்தது, பேசினது, கர்த்தருடைய வசனத்தை போதித்தது, அதுல அவனுடைய கைண்ட்னஸ், அவனுடைய அன்பெல்லாம் வெளிப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு கூட்டிட்டு போய் காயத்தெல்லாம் கழுவி அன்பு பாராட்டுகிறான். அப்புறம் தான் ஞானஸ்தானம். அப்புறம் தான் என்னது? ஞானஸ்தானம். இப்ப ஏன் பிரதர் செய்யணும்? எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்குது. எனக்கு அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், நீங்க யார் காலையும் விழ வேண்டாம், யாரும் ட்ரெஸ் எல்லாம் தொட வேண்டாம். ஆனா கொடுக்கிற கணத்தையும் கொடுக்கிற காரியத்தையும் கொடுக்க முதல்ல என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். முதல்ல பயம் வந்துச்சு, ரெண்டாவது அன்பு வந்தது, அன்பு வந்ததுனால பணிவிடை செய்கிறான். மூணாவது என்ன வந்தது? அவனுக்குள்ள அந்த ரட்சிப்பு என்பது கடந்து வரக்கூடியதா இருந்தது. உடனே அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அடுத்த வசனம், பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். விடிய தூங்கல, அதுக்கு பிறகுதான் பொழுது விடியுது. அடுத்த வசனம் தான் சொல்லுது, பொழுது விடியுது. விடிய தூங்கல, உட்காந்தாச்சு, வசனத்தை கேட்டாச்சு. அந்த நடு ராத்திரியில எவ்வளவு குளிர் இருந்துச்சோ தெரியல, அதுல ஞானஸ்நானம் பெற்றாச்சு. வீட்டுல கொண்டு வச்சு சாப்பாடுலாம் கொடுத்து விருந்து உபச்சாரம், பயங்கர மன மகிழ்ச்சி.
ரட்சிப்பு கொடுக்கிற மன மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் கொடுக்காது. அதை மறந்துடக்கூடாது. புது ட்ரெஸ் வாங்கி போட்டேன் பிரதர், கொஞ்சம் நல்லா ஹாப்பியா இருந்துச்சு பிரதர். எவ்வளவு நேரம் பிரதர்? புதுசா வீடு கட்டின பிரதர், பயங்கர ஹாப்பி. எவ்வளவு நேரம்? அதை குறித்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாசத்துல நீங்க மெண்டல் ஆயிருவீங்க. கீழ்ப்பக்கம் தான் அனுப்பணும். எவ்வளவு நேரம்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஒரு புதுசா ஒரு வேலை கிடைச்சது பிரதர், பயங்கர ஹாப்பி. எது வரைக்கும் பிரதர்? ஒரு வாரம் கழிச்சு மேனேஜர் திட்டுற வரைக்கும். வேலை கிடைச்சது பெரிய ஹாப்பி, போயாச்சு. அவன் நம்மளை வச்சு செய்வானே, அவன் திட்டுற வரைக்கும் தான். அவன் ஏதாவது நமக்கு செய்யும் போது என்னடா வேலை, வேற வேலை பார்ப்போமான்னு தோணிடும். எவ்வளவு நேரம் அந்த மகிழ்ச்சி. ஆனா ரட்சிப்பு கொடுக்கிற மன மகிழ்ச்சி அப்படி அல்ல. அது பூரணமானது. அது ஒரு மனுஷனுக்குள் வந்து பேலன்ஸ் செய்கிறது. அப்ப வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, அவ்வளவு மன மகிழ்ச்சி. வீட்டார் அனைவரோடு கூட அவனை சார்ந்தவர்கள். முதல்ல சொன்னாரு, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனா வீட்டார் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு போடல. அவனும் அவனுடையவர்கள் யாவரும், அவனுடையவர்கள். அதுல அவனுடைய வேலைக்காரன் வந்திருக்கலாம், அவனை சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்தாங்களோ தெரியாது, நட்பட்டாரங்கள் கூட உள்ள வந்திருக்கலாம். அவனுடையவர்கள் போட்டார். அவ்வளவு பேருக்குள்ள ரட்சிப்பு வருது ஒரு மனுஷனுடைய விசுவாசம். இப்ப நான் எகைன் சொல்றேன், உங்களுடைய விசுவாசம் நிச்சயமா உங்க குடும்பத்துக்குள்ளே ரட்சிப்பை கொண்டு வரும். மாறுபாடு இருக்கு பிரதர், கணவர் வித்தியாசமா இருக்கிறாரு பிரதர், கண்டிப்பா மாற்றத்தை தேவனாய் கர்த்தர் கொண்டு வருவார். மனைவி ரட்சிக்கப்படல, இல்ல, கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். பிள்ளைகளுக்குள்ள அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான மாற்றம் வரும். ஆனா ஒன்னே நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும், உங்கள் விசுவாசம் அவ்வளவு ஆழமாயும் இந்த சிறைச்சாலை தலைவனுடைய விசுவாசத்தை போல ஊழியக்காரரை கண்ட ஒரு பயம், ஊழியக்காரரை கண்ட ஒரு மரியாதை, தேவனுடைய பிள்ளைகள் அடையாளப்படுத்தவங்களை கண்டு அவங்க மேல ஒரு அன்பு, அது நமக்கு அவசியமானது. எல்லாரும் விட்டுருங்க, என்னைய வச்சுக்கிடுங்க. கர்த்தர் என்னையே ஆசீர்வதிக்கிறார், என்ன ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. என்ன மாதிரி ஊழியம் பண்ணுங்க, என்ன மாதிரி ஓடுங்க. ரட்சிப்பு என்பது அவனுடைய மொத்த குடும்பத்துக்கு உண்டானது. ஒன்று, அவன் அங்கே பயந்த காரியம். இரண்டாவது, அங்கே பாராட்டின அன்பு. நமக்குள்ளே வரணும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, உடனே அண்ணன் பீஸ் எல்லாம் சரிப்பா அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி அங்கே உத்தரவு வருகிறது. சிறைச்சாலைக்காரன் வந்து சொல்றான், ஐயா நீங்க கிளம்புங்க, அதிகாரிகள் உங்களெல்லாம் அனுப்ப சொல்லிட்டாங்கன்னு. அவங்க சொன்னா, அண்ணன் பீஸ்ல எல்லாம் போக மாட்டோம். அது பவுல் சீலாவுடைய அந்த பயப்படாத மனநிலையை காண்பிக்கிறது இந்த சம்பவத்துல. என்னங்க, சிறைச்சாலைகளை போட்டு கையையும் காலையும் கட்டி விளங்கிட்டு உள்ள கிடந்தாலும் வெளியே போயானா திறந்து விட்டனும் ஓடிடுவாங்க இல்லையா? இங்க வெளியே போயினா அப்படிலாம் போக மாட்டோம், எல்லாரையும் வர சொல்லு. எல்லாரும் முன்னாடி அந்த உத்தரவு பாஸ் ஆகி எல்லாருக்கும் முன்னாடி தான் போவோமே தவிர மறைவாக நிச்சய மாட்டோம். நாங்க போக மாட்டோம்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது 38ஆம் வசனத்துல, சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமரா இருக்கிறாள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து அவர்களுடைய தயவா பேசி அவர்களை வெளியே கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். கெஞ்சி கூத்தாடுதான் வெளியே அனுப்ப வேண்டியது. அவ்வளவு பயத்தை தேவன் அந்த இடத்துல நினைச்சாரு, அவர் உருவாக்குறார். அப்ப ரட்சிப்பு என்பது எப்படி வருது பிரதர்? இப்படித்தான் வருகிறது. உங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்தையும் ரட்சிப்புகளை நடத்துகிறது. ஒருவேளை 7 குடும்பங்களை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், எப்படி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அதுல ஒண்ணுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இரண்டாவது ஒருத்தரை காமிச்சிட்டு அந்த செய்தியை முடிச்சலாம் நினைக்கிறேன், நேரம் கருதி. ஆதியாமத்தின் புஸ்தகத்தை திருப்பி 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி கேட்ட அந்த வேத பகுதியில் சொல்லுகிற நோவாவினுடைய குடும்பம் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிற வேத பகுதி. முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். புதிய ஏற்பாடு பகுதி சொல்லுகிறது, பேழை என்பது சபைக்கு ஒப்புமையானது. இந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தவர் ரட்சிக்கப்படுவது நோவா காலத்தினுடைய அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நோவாவின் நிமித்தமாக நோவாவினுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன வருது? ரட்சிப்பு வருகிறது. 13ஆம் வசனம், அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமு காமும் யாப்பேத்தும் அவருடனே கூட நோவாவினுடைய மனைவியும் அவன் குமாரருடைய 3 மனைவிகளும் அந்த 8 பேரும் பேழைகளும் என்ன செய்தாங்க? அவர்கள் பிரவேசித்தார்கள். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, பேழை என்பது சபையினுடைய அடையாளம்.
சபைக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எதிலிருந்து? உலகத்தினுடைய தீமைகள் இருந்து, உலகத்துக்குள் நடக்கிற காரியங்கள் இருந்து. அதுதான் விசுவாசம். இந்த நோவா குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துல இந்த விசுவாச குடும்பமாக அடையாளப்படுத்தப்பட்டு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிற வாசிக்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகிற நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா மொத்த உழைப்பையும் தன் குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக செலவழித்தார். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நோவா பேழையை உண்டு பண்ணினார். ரட்சிப்பதற்காக தன்னுடைய மொத்த பலனையே செலவழித்தார். சேர்த்து வைத்ததெல்லாம் செலவழித்தார். அவ்வளவு பெரிய எல்லா மிருகங்கள், ஆட்டு, எல்லா காரியத்தையும் உள்ள கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பேழையை உருவாக்கணும்னா அது எவ்வளவு எளிதானதா என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு ஒரு கப்பலோட காஸ்ட் எத்தனை கோடி? சாதாரண மீன்பிடி படகோட காஸ்ட், மீன்பிடி படகு இருக்கு இல்லையா, அதோட காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? ஒரு 15 லட்சத்துல ஆரம்பிச்சு 1.5 கோடிக்கு போகுது மீன்பிடி படகு. ஒரு கப்பலோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? மொத்த மிருகங்களை உள்ளடக்கத்தக்கதான ஒரு கப்பலை உருவாக்கணும்னா எத்தனை கோடி வேணும் இன்னைக்கு? அதோட சாதாரண மனுஷனால உருவாக்கப்படக்கூடியதா அது? அவ எதுக்காக அத்தனை கோடி செலவழிச்சாரு? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. உங்களுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நீங்க என்ன நேரம் செலவு பண்றீங்க, என்ன பலன் செலவு பண்றீங்க, எவ்வளவு காஸ்ட் செலவு பண்றீங்க? பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, படிப்புக்காக எவ்வளவு செலவு பண்றீங்கன்னா லிஸ்ட் சொல்லுவீங்க. உணவுக்காக எவ்வளவு செலவு பண்றீங்கன்னா லிஸ்ட் சொல்லுவீங்க. உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக எவ்வளவு செலவு பண்றீங்க? எவ்வளவு நேரம், எவ்வளவு பலன், எவ்வளவு காஸ்ட்? அங்கதான் நம்ம கோட்டை விடுறோம். நோவா அப்படி இல்லை. தன் வாழ்க்கையினுடைய மொத்த உழைப்பையும் தன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக பேழை உருவாக்கினார். குடும்பத்தோட ரட்சிப்புக்காக நீங்க என்ன பண்றீங்கன்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்ப நோவா குடும்பத்தை பார்த்து குடும்பமாய் ரட்சிக்கப்படுவதற்கு, அப்ப அந்த ரட்சிப்புக்காக நான் பண்ற பிரயாசம் என்ன, பண்ற செலவு என்ன, அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை கொடுப்பதற்காக நான் என்னென்ன செய்றேன்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏது உண்டாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் சலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ரொம்ப தெளிவா ஆண்டு சொல்ல. அப்ப பெண் கொள்ளாத, பெண் எடுக்காதன்னு கர்த்தர் சொல்லல. ரட்சிப்பை குறித்து கவலையற்று மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் என்பதை தெரிந்தோம். ரட்சிப்பை குறித்து கவலையற்று பிரதர் அதை பண்ணும் பிரதர் இதை பண்ணும் பிரதர்னே வாழ்ந்தீங்கன்னா வாரி கொண்டு போகப்படுவீர்கள் ஆண்டு சொல்றார். அப்ப இதெல்லாம் தப்பா பிரதர்? அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா ரட்சிப்பை குறித்து கருத்தில் கொள்ளாமல் இதெல்லாம் செய்வது தவறு என்று வசனம் சொல்லுது. பெண் கொண்டும் பெண் எடுத்தும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் பிரதர், மகனுக்கு பொண்ணு பார்க்கணும் பிரதர், எல்லாம் ரைட்டு தான். ரட்சிப்பினுடைய கவலை இல்லாம இதை மாத்திரம் மையப்படுத்தி என்ன செய்ய போறேன்னு கேட்கிறாரு. வாரிக்கொண்டு போகப்படுவீங்கன்றாரு. அப்ப பாதுகாப்புக்கு உண்டாகுது பேர் ரட்சிப்புல உண்டாகுது, பேழைக்குள்ளதான் கிடைக்குது. அப்ப அதை மையப்படுத்தாம
நீங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா எப்படி ரட்சிப்பு வரும் என்பது தேவனுடைய கேள்வி. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவ பக்திகள் உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி நீதிமான் என்று நோவாவுக்கு அடையாளத்தை உண்டாக்குறாரு. ஆதியாகமம் 7. இந்த பகுதியில பேதுரு சொல்றாரு, எப்படி அவன் நீதிமான்னா நீதியை பிரசங்கித்தவன். தேவ நீதி எது பிரதர்? தேவ நீதி யார் மூலமா வெளிப்படும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் தேவ நீதி வெளிப்படும். நீதியை பிரசங்கித்தான என்ன அர்த்தம் பிரதர்? ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்தான் அர்த்தம். எப்படி ரட்சிப்பு வந்துச்சு பிரதர்? அதே 2 பேதுரு 2ஆம் நிருபம் 1 அதிகாரத்தினுடைய 1 வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறதாவது. விசுவாசம் அழகான பேர் வைக்கிறார், அருமையான விசுவாசம். எப்படி உண்டாச்சு பிரதர்? எங்கள் நீதியில் உண்டாச்சுன்னு சொல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதினாலே உண்டாச்சு. அப்ப நீதி குறித்த பிரசங்கம்னா என்ன பிரதர்? ரட்சிப்பை குறித்த பிரசங்கம். அப்போ இது பாவம், இதை செய்யாதீங்க, இப்படி வாழாதீங்க என்கிற பிரசங்கத்தை நாள் கணக்காய், மாத கணக்காய், வருட கணக்காய் பிரசங்கித்து வந்தவன் நோவா. நோவா அப்படிதான் பிரசங்கம் பண்ணாரு. அப்படியெல்லாம் பிரசங்கம் நோவா பண்ணாலும் தன் குடும்பத்துக்காக வேலையை உண்டாக்குனார். உங்களெல்லாம் ரட்சிப்புகளை நடத்திட்டு என் குடும்பத்தை நான் விட்டுட்டானே என்ன செய்யறது இல்லையா? என் கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களெல்லாம் ஆண்டுக்குள்ள நடத்தியாச்சு பிரதர், என் குடும்பத்தை விட்டுட்டேன்னா அப்புறம் நான் எப்படி பதில் கொடுப்பது? நான் என் தேவனுக்கு எப்படி பதில் சொல்லுவது? நீதியை பிரசங்கித்தார், ஓடினார், தன் குடும்பத்துக்காக வேலையை உண்டாக்குனார். வேலை என்பது சபையினுடைய அடையாளம். உள்ள வர்றவன் காக்கப்படுவான், உள்ள வர்றவன் காக்கப்படுவான். இன்னும் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சாதான் அது முடிவு பெறும். அதே 1 பேதுரு புஸ்தகம், பேதுரு எழுதின அதே வாக்கியம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம். அந்த பேழையிலே சிலராகி 8 பேரும் மாத்திரம் பிரவேசித்து சலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் நம்மை ரட்சிக்கிறது. அழகாய் வசனம் சொல்லுது. ஏற்கனவே உங்கள்கிட்ட பலமுறை போயிச்சாச்சு. நோவாவும் 8 பேரும் பேழையினால் அல்ல ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள் அப்படின்னு இந்த பகுதி சொல்லுது. இப்ப எவ்வளவு நேரம் பேழைக்குள்ள வந்தா சபைக்குள்ள வந்தா காக்கப்படும் சொன்னீங்களா பிரதர் அப்படின்னீங்கன்னா, இந்த பேழைக்குள்ள வந்திருக்கிறோம் அடையாளமே என்னது? முழுகி எடுக்கிற ஞானஸ்நானம். நோவாவினுடைய பேழை என்பது சலத்தினாலதான் காக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. குடும்பம் என்பது பேழையினால காக்கப்படல. ஏன்னா அந்த பேழையை மிதக்க பண்ணினது என்னது? ஜலம். மிதக்க பண்ணின ஜலம் கடலுக்குள்ள கொண்டு போகாம அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி மலைக்கு மேல போய் உட்கார வச்சு. விளங்கிட்டாங்களே, வெள்ளம் வருது பிரதர். வெள்ளம் எங்க ஓடும் பிரதர்? மேடான இடத்துல இருந்து தாழ்வான பகுதிக்கு ஓடும். 2015 வெள்ளம் நம்ம சென்னையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிலிண்டர்ல இருந்து எல்லா வீட்டோட ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாம் உருட்டி கொண்டு எங்க தெளிச்சு கடலுக்குள்ள சிலிண்டர்லாம் போச்சு. காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப ஜலம் என்ன பண்ணிருக்கணும் பிரதர்? நோவோட பேழையை மிதக்க பண்ணி எங்க கொண்டு போயிருக்கணும்? கடலுக்குள்ள கொண்டு போயிருக்கணும். ஆனா ஜலம் அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல பேழையை தூக்கிட்டு போய் மலைக்கு மேல உட்கார வச்சுது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, பேழையினால காக்கப்படல, ஜலத்தினாலே காக்கப்படுகிறீர்கள். அப்போ பேழையினுடைய அஸ்திபாரமே ஞானஸ்நானம் தான். நீங்க எடுக்கிற முழுக்க ஞானஸ்நானம் தான். அது ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் மூலமாக நான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்படுகிறேன். அழகா பேதுரு எழுதுறார், கிறிஸ்துவனுடைய
உயிர்த்தெழுதலோடு. ஐயா, நான் முங்கி ஆண்டோட்டு ஒப்பு கொடுத்து நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல பங்குள்ளவனாய் மாறுகிறேன். அந்த உயிர்ப்பிக்கிற பலன் எனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் என்னை வேலையாக. சபைன்னு சொல்ல கட்டடம் கிடையாது. எப்பவுமே நான் சொல்றது, சபைனா யாரு பிரதர்? மொத்த பேர். அப்ப மொத்த பேரை எது காக்குது பிரதர்? அந்த ஞானஸ்நானம் தான் காக்குது. அது அழகா தூக்கிட்டு போகுது. ஆபத்து வரும்போது மறைவிடத்துக்கு என்ன செய்ய அழைத்து சொல்லுகிறது. அப்படிதான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். அதை நீங்க மறந்துடக்கூடாது, மறந்துடவே கூடாது. வாழ்க்கை ரொம்ப முக்கியமான. சரியான நிலையில பயணிச்சீங்கன்னா அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். எத்தனை முறை நம்முடைய சென்னையில வெள்ளம் வரும்போதும் வெள்ளத்துல நாம யாரும் உயிர் சேதம் அடையல. கொரோனாவுல நம்ம யாரும் உயிர் சேதம் அடைஞ்சுமா? யாரும் உயிர் சேதம் அடையல. அப்ப கர்த்தர் சரியா தானே கூட்டிட்டு போறாரு. இயல்பான மரணம் அது வரும். எல்லாரும் ஒரே நேரத்துல தான் ஏதோ ஒரு நாள்ல மரிச்சுதான் ஆகணும். ஆனா கொள்ளை நோய்களுக்கு தேவன் பாதுகாக்கிறாருங்கிறது உண்மைன்னா கர்த்தர் பாதுகாக்கணும். உலகம் முழுவதும் பரவும் போது பாதுகாக்கிறாருன்னு ஆமையா, பாதிக்கப்பட்டாலும் தேவன் நினைச்சாரு என்னை வேலி அடைக்கிறார். அதுக்கெல்லாம் நமக்கு சாட்சி இருக்குது. பாதிக்கப்பட்டாலும் ஒருவருடைய ஜீவன் என்ன செய்யல, போகல. இயல்பாய் நடக்கிற மரணம் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் நமக்கு நியமித்த நாள் வரதான் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்போ ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, வேலை நம்மை வேலி அடைக்கும், நம்மையும் குடும்பத்தையும் ரட்சிக்கும். அதுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருடையது? பெற்றோருடையது. நம்ம சர்ச்செல்லாம் சிலர் எப்படி வந்தாங்கன்னா பிள்ளைங்க தான் பெற்றோர் இழுத்துட்டு வந்தாங்க. பிள்ளைங்க தான் என்ன பண்ணாங்க, வாங்கயா அப்படின்னு சொல்லி பெற்றோர் என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. நிறைய குடும்பம் அதுக்கு இங்க சாட்சி இருக்குது. வாங்கன்னு சொல்லி இழுத்துட்டு வந்து பிள்ளைங்க. நிறைய சந்தர்ப்பத்தில் இது நடக்கும். அப்ப இன்னொரு சகோதரர் சொல்லாரு, பிள்ளைங்க தொந்தரவு தாங்காம தான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்படியே இன்னைக்கு பாஸ்டிங் பிரேயர் குடும்பாச கூட்டத்துக்கெல்லாம் ரெகுலரா வருவதற்கு நான் நடத்தப்பட்டிருக்கிறேன். என்ன ரட்சிப்புகளை கொண்டு வந்ததே என் பிள்ளைங்க தான் பாரு. எல்லாம் வாலிபிராயத்துல. இப்ப நம்ம பிரசங்கம் வாலிய பிள்ளைங்களுக்கு சிலர் பிடிக்குதுன்னா அந்த பிள்ளைங்க எவ்வளவு தூரம் கத்தருக்குள் இருப்பாங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, வசனம் நமக்கு சொல்லுது, என் குடும்பத்துக்காக நான் பேழையை உருவாக்கும்படி தேவன் விரும்புகிறார். அங்க அவன் விசுவாசி தான் குடும்பத்துக்குள்ள என்ன உண்டாச்சு, ரட்சிப்பு வந்தது. அவன் போய் மோங்குப்புற விழுந்தான், அன்பு செலுத்தினான், வசனத்தை கேட்டான், போதிக்கப்பட்டது. கர்த்தரை அறிகிற அறிவு அந்த குடும்பத்துக்குள்ள என்ன உண்டாக்குச்சு, ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக்குச்சு. இங்க தன் குடும்பத்துக்காக பேழையை உருவாக்கினான். அப்ப என்ன அர்த்தம் பிரதர்? வேலைக்குள்ளே என் குடும்பம் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் முயற்சி எடுன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா இவன் முயற்சித்துட்டே இருந்தான், நீதியை குறித்து பிரசங்கித்துட்டே இருந்தான். ஆனா பிள்ளைகள் எப்படி வந்தாங்க, இவன் நிமித்தமாக தேவன் அந்த பிள்ளைகளை எதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆனா அவர் கடமையை செஞ்சார். அவர் கடமையை செஞ்சார், உழைப்பை செலவிட்டார். தன் சம்பாத்தியம் முழுக்க, எனக்கு தெரிஞ்சு நோவாவுடைய மொத்த சம்பாத்தியம் எதுக்குள்ள இருந்திருக்கும், வேலைக்கு தான் செலவழிச்சிருப்பார். இன்னைக்கு ஒரு சாதாரண போட்டை கூட நம்மளால வாங்க முடியாது. கப்பல்லாம் எத்தனை 1000 கோடிகள் இருக்குது. அப்ப அவ்வளவு பெரிய மொத்த மிருகத்தையும் தாங்குற அளவுக்குன்னா எவ்வளவு பில்ட் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும், அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு, எவ்வளவு உழைப்பை செலவழிச்சிருப்பாரு, எவ்வளவு அந்த கட்டைகளை செதுக்கி கர்த்தர் சொன்ன அளவுகளுக்கு உட்படுத்தி. சாதாரணமா இந்த ஒரு புல்பீட்டை சேர கார்பெண்டர் கூட்டிங்கன்னா ஒரு வாரம் செய்வான். அதை அறுத்து தேய்ச்சி அப்புறம் அதை மாட்டி அப்புறம் அறுத்து முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து வார்னிஷ்காரன் அவன் ஒரு 15 நாள் செய்வான். அவன் அடிப்பான் தேய்ப்பான், அடிப்பான் தேய்ப்பான். அதான் தேய்ச்சி எடுத்துறிய பிறவியாண்டு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இப்போ விட்டுட்டு ஓடுப்பா தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அந்த வார்னிஷ்காரனை பார்த்தீங்கன்னா அடிக்கிறதும் தேய்க்கிறதுமா இருக்கும். நீ கிளம்புன்னு சொன்ன தான் கிளம்புவான். அது வரைக்கும் அடிப்பான் தேய்ப்பான், அடிப்பான் தேய்ப்பான், தேய்ச்சிக்கிட்டே இருப்பான். கேட்டால் சொல்லுவான், இன்னும் அந்த வரல, இன்னும் அது வரலன்னு தேய்ச்சிக்கிட்டே இருப்பான். அப்பெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நான் ஒருத்தனை பார்த்தேன், இந்த வார்னிஷ் போடுறவன், அவன் அந்த கதவு மேலே படுத்துக்கிட்டே தேய்ச்சிட்டு இருக்கான். போனவொடனே நமக்கு எரிச்சலாக இருக்கு. பார்த்த உடனே டே என்னடா இது வேலை நடக்குது அப்படியே தேய்ப்பான். அப்போ இங்கே எப்படி அவர் வேலையை உருவாக்கி இருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு. யாருக்காக பிறகு வசனம் சொல்லு, தன் குடும்பத்திற்காக, தன் குடும்பத்திற்காக. அப்போ எவ்வளோ நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக
நீ கொஞ்சம் செலவு பண்றீங்க, நேரத்தை, பலத்தை, ஃபினான்சியலா அந்த பிள்ளைகளோட ரட்சிப்புக்காக, ஃபேமிலிக்காக செலவு பண்ண எல்லா பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு நேத்தாம்பரம் இந்த இதில் போய் மாலில் போய் சினிமா பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிடுறீங்க. குடும்பத்துக்காக எவ்வளோ செலவழிச்சுன்னா கூட்டு போய் சினிமா பார்த்துட்டு வந்தோம் அப்படி சொல்லி நினைச்சிடாதீங்க. சொல்றீங்க லேட்டஸ்ட் ஒரு படம் வந்துச்சு, எனக்கு வேகமாக ஓடிச்சுன்னா ஏதோ பார்க்க போனேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா கர்த்தரை அறிவதற்கு பிள்ளைகளுக்காக எவ்வளவு நேரத்தை கொடுத்தீங்க, எவ்வளவு பண்ணீங்க. பிள்ளை பைபிள் வாசிக்க சொன்ன பிரதர், ஆனா நான் கதை பேசிட்டு இருந்தேன் போன்ல இன்னொரு அக்காட்டானா கர்த்தரை எட்டிட்டு மிதிப்பாரு. உட்காந்து வாசிக்கும் போது கூட உட்காந்து என்ன வாசிக்கிறான்னு பாருப்பாரு. அதான் நேரத்தை செலவழிக்கிறது. வாசிக்க சொல்லு, பக்கத்துல உட்காந்து பாரு, ஜெபிக்க சொல்லு, பக்கத்துல உட்காரு, கரெக்ஷன் பண்ணு, இது இப்படி பண்ணுன்னு சொல்லு என்பதை கர்த்தர் கேட்பாரு. கண்டிப்பா கேட்பாரு. உங்ககிட்ட நீங்க ஒரு நாள் பதில் சொல்லணும். அப்ப ஃபேமிலியினுடைய ரட்சிப்புக்காக பெரிய செலவு பண்ணார் நோவா. அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ஒன்றை நீங்க விளங்கி கொள்ளுங்க, ரட்சிப்பு என்பது உங்கள் தனி மனிதனுக்காக கர்த்தர் கொடுத்ததல்ல, குடும்பத்திற்காக கொடுத்தது. தேவன் அதை விரும்புகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்திருக்கலாம். அதுக்காக பிரயாசப்படுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதை விசுவாசிங்க. வார்த்தை சொல்லுகிறது போல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கேள்வியானா சிறைச்சாலை தலைவனிடத்திலிருந்து தான் புறப்பட்டது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணம் பண்ணி, நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட, நீயும் உன் குடும்பத்தாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க தேவனுடைய திட்டம் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு என் வீட்டுல பர்டிகுலரா சிலருக்குள்ள அந்த ரட்சிப்பு என்பது இல்லாம இருக்கிறது. அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன்? நோவா மாதிரி நான் ஒரு பேழையை உருவாக்கணும்னாலும் ஆயத்தமா இருக்கிறேன் சொல்லுவீங்களா? அந்த சிறைச்சாலை தலைவனை போல வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, ஐயா வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மிகுந்த ஆயத்தமாய் நான் இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? நீ கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வருஷம் அது நடக்கணும்னு கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை என் குடும்பத்தில் நிறைவேறணும், இந்த வார்த்தை என் குடும்பத்தில் நிறைவேறணும். நானும் என் வீட்டார் அனைவரும் உம்மை தேடுகிறவர்களாய், உம்மை நாடுகிறவர்களாய், உமக்குள்ளே வருகிறவர்களாய் நான் கடந்து வரணும்னு சொல்லி அந்த தேவனுடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே பூரணமாய் அர்ப்பணம் பண்ணி ஜெபிங்க. ஷமாலா தூராலாபா தூராபா. கர்த்தருடைய அக்கினி தேவனுடைய பலனங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டுப்பா. மகிமையின் கர்த்தா இறங்கி வருவீராக. என் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னீரே. ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அந்த வீட்டாரை ரட்சிக்கும் சொன்னீங்களே தகப்பனே, இன்றைக்கு அந்த கிரியைகள் நடைபெறுவதாக. ஆண்டவரே, யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிருக்கிற அந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவர்கள் நிமித்தமாய் குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரையும், கணவரே, மனைவிய, ஆண்டவரே, பெற்றோரே, சகோதரர்களே, ஆண்டவரே, பிள்ளைகளை பூரணமாய் ரட்சிப்புகளை தேவனீர் கொண்டு வருவீராக. அந்த ரட்சிப்பு இறங்குவதாக. அந்த ரட்சிப்பு என்ற ஒன்று இருந்தா போதும்பா. இந்த உலகத்துல எங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. வேறொன்றை தேடி நாங்க ஓட வேண்டியதில்லை, வேறொரு காரியத்தை நோக்கி நாங்க ஓட வேண்டியதில்லை. என் தேவன் எங்களை போஷிக்கிறவரா இருக்கிறேன், எங்கள் தேவன் எங்களை நடத்துகிறவரா இருக்கிறேன். அதை உணர்ந்து இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த ரட்சிப்பு என்கிற ஒன்று நிமித்தமாக எல்லாம் எனக்கு சந்திக்கப்படும்பா. அந்த ஒன்றிலே நான் பூரணமாய் நிலைத்திருக்க எனக்கு பலன் தாரும். அந்த ஒன்றிலே நான் பூரணப்பட எனக்கு பலன் தாரும். அந்த ஒன்றிலே நான் அக்னியா இருக்க எனக்கு பலன் தாரும். அந்த ஒன்று எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிறைவேறுவதாக. நன்றி அப்பா. ஞானஸ்தானம் எடுக்க தேவன் மகளே உனக்கான தடைகளை நீக்குவார். மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்குள்ளாக தேவன் உன்னை அதை நோக்கி நகர்த்தி கொண்டு வருவார். கர்த்தராகிய தேவன் உனக்காய் சொல்லுகிறார், மகளே, நான் பாதைகளை செவை பண்ணிட்டேன், நான் உன்னை கொண்டு வருவேன். நீ எனக்குள்ளே ஞானஸ்தானம் எடுத்து பேழைக்குள்ளே பிரவேசிக்கிற மகளாய், ரட்சிப்பை பெறுகிற மகளாய் நான் உன்னை கொண்டு வருவேன். உன்னை மாத்திரம் இல்ல, நீ இப்ப ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டேன். உன் மொத்த குடும்பத்தை நான் உனக்காக கொண்டு வருவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்று ஷபல் துணா ரியாதீனா கஸ்யா துரபா. கொஞ்ச நாட்களாய் சரீரத்தில் உண்டாகிற ஸ்கின் அலர்ஜி சம்பந்தமான ஒரு காரியத்துக்காக
வேதனைப்படுகிற மகளே, கர்த்தர் உனக்கு அந்த சுகத்தை இன்னைக்கு தருகிறார். அந்த அலர்ஜி உன் சரீரத்தை விட்டு விலகிறது. பூரணமாய் தேவன் அதை அகற்றி போடுகிறார். அந்த அலர்ஜி இருக்கிற இடம் தெரியாம அது மறையுது. லிபார் சபத்துனா ரிபாதுனா மோரபா கபா. கர்த்தர் உனக்கு அந்த அற்புதமான சுகத்தை கொடுத்து விட்டார். தைரியமா மகிழ்ச்சியோடு கூட கடந்து போன்னு சொல்லுகிறேன். நன்றி. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிப்பிலே காக்கப்பட, விசுவாசத்துல நிலைத்திருக்க, பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற குறைவெல்லாம் களைவுபட, ரட்சிப்பின் மூலமாய் கிடைக்க பெறுகிற அற்புதங்களும் அடையாளங்களும் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பூரணம் அடைய கர்த்தர் எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்து நடத்துங்க. உண்மை நேசிக்கிறவர்களாய் இன்னும் அதிகமாய் உண்மை அறிந்து கொள்கிறவர்களா இருக்க பலன் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.